வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ஐபி அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா கேன்ஃபின் ஹோம்ஸ், இவங்க 7 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் December 19. A1 இவங்க போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் இரண்டுமே அறிவிச்சிருந்தாங்க. போனஸ் 3:1 ரேஷியோலையும் ஸ்டாக் ஸ்பிளிட் 1:10 ரேஷியோலையும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா December 31 கொடுத்திருக்காங்க. ICICI AMC Prudential IPO, இந்த IPO மூன்றாவது நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா 39.17 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. டோட்டலாக ரீட்டைலர் கேட்டகரியில் 2.53 டைம்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் 9.75 டைம்ஸும் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்களோட லேட்டஸ்ட் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 15.2% பாசிட்டிவ்ல இருக்கு. அஜ்மேரா ரியாலிட்டி, இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 2ஆ மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா January 15 கொடுத்திருக்காங்க. SKM எக் ப்ராடக்ட்ஸ், இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 5ஆ மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் January 12. மேட்ரிமோனி பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பைபேக் ப்ரைஸை இப்போ கொடுத்துருக்காங்க. 655 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க டோட்டலாக 58.5 crores இந்த பைபேக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரேஷியோவில் பைபேக் பண்ணுறாங்க, ஓப்பனிங் டேட் என்னங்கிறத கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரீசெண்டாக நியூஸ் போயிட்டு இருந்தது, இன்கம் டேக்ஸ் ரைட் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ செபி அவங்களுக்கு அவங்களோட சேர்மேன் அனில் ஜெயின் அவருக்கு 10 lakhs பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஜெயின் ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு 25 lakhs பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இன்சைடர் ட்ரேடிங் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஜியோஜித் ஃபினான்ஷியல், இவங்களில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 15.25 crores-க்கானது. இது December 15க்கான டேட்டா. 4.25 crore ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் மூலமாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ஆவரேஜ் ப்ரைஸாக 68 rupees இருந்திருக்கு. டோட்டலாக 290 crores-க்கான அமௌண்ட்டுக்கு இந்த பிளாக் டீல் நடந்திருக்கு. அப்கமிங் IPO பார்த்துடலாம். குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லிமிடெட், இந்த IPO இது December 22ல இருந்து 24 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இந்த IPOவோட சைஸ் 250.8 crores-ஆ இருக்கு. இவங்க ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 108, மேக்ஸிமம் 114ன்னு ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 128 ஷேர்ஸ் இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு 10% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைடராக இவங்க இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகலை. அர்பன் கம்பெனி December 15 இவங்களோட 3 months லாக்இன் பீரியட் வந்து முடிவடையுது. இது மூலமாக 3% ஆஃப் ஸ்டேக்ஸ், அதாவது 4.15 crore ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபார் ட்ரேடிங்க்கு வருது. பிசிக்ஸ் வாலா, இவங்களோட 3 months லாக்இன் ரிலீஸ் பீரியட் December 15. இது மூலமாக 3% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரேடிங்க்கு வராங்க. ஸோ 7.17 crore ஷேர்ஸ் வந்து ட்ரேடிங்க்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ HUL இதில் குவாலிட்டி வால்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 1.91% இருக்கு. ஸோ இப்போ 2280ங்கிற ப்ரைஸ் உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா, ஸோ அதில் HULக்கு 98.09% ஆஃப் ப்ரைஸ் அலோகேஷனும் பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷனும், குவாலிட்டி வால்க்கு 1.91% ஆஃப் அலோகேஷனும் கொடுக்குறாங்க. HDFC பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க்ல 9.5% வரைக்கும் ஸ்டேக்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கான அப்ரூவலை RBI கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.